வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ் 2.0. ஜெர்சி படத்துல டேரக்டர் கௌதம் திருநாரி அவருடைய டைரக்ஷன்ல விஜய் தேவரகொண்ட நடிப்புல கிங்டம் திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் இருக்கு. சோ இந்த திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்துச்சு, ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீடைலான மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரீம் சினிமாஸ் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த கிங்டம் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். படத்துடைய ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து காமிக்கிறாங்க. சோ அந்த போர்ல ஒதுக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில போய் தஞ்சம் புகறாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல அகதிகளா தான் வந்து இருக்காங்க. சோ அவங்களால வந்து இந்தியாவுக்கு வர முடியல, அவங்க நாட்டுலயுமே வந்து அவங்க நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு அரசன் வருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இறந்துடுறாங்க. சோ அந்த மன்னனுக்காக இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோவான விஜய் தேவரகொண்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு, ஒரு ஊர்ல ஒரு கான்ஸ்டபிளா இருக்காரு. சோ அவருடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல காணாம போயிடுறாரு, ஒரு காரணத்தினால இவங்களை வந்து பிரிஞ்சு போயிடுறாரு. சோ இவர் வந்து பார்த்தா ஒரு பக்கம் அவர் அண்ணன் வந்து தேடிட்டு இருக்காரு. சோ இப்ப அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒண்ணு வருது. உங்க அண்ணன் வந்து இந்த ஊர்ல தான் இருக்கான், நீ அந்த இடத்துக்கு போய் ஸ்பையா மாறணும், அங்க போய் அவங்க என்னென்ன திருட்டு வேலை எல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் நீ சொன்னேன்னா உங்க அண்ணன் நீ கூப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒண்ணு வருது. சோ இப்ப விஜய் தேவரகொண்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை தேடி போறாரு. சோ இவர் போன இடத்துல அவங்க அண்ணனை காப்பாத்திட்டு வந்தாரா இல்லையா, அண்ட் அந்த ஊர் மக்களுக்கு அந்த மன்னன் கிடைச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கிங்டம் திரைப்படத்துடைய மொத்த கதையே. சீரியஸ்லி இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்து பார்த்தா ஞாபகம் வருதுங்க. அதாவது சீன்ஸா பார்க்கும்போது அந்த அளவுக்கு எந்த படங்களும் ஞாபகம் வரல, ஆனா இந்த ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தா நிறைய படங்கள் ஞாபகம் வருது. உதாரணமா பார்த்தோன்னா ஆயிரத்தில் ஒருவனை சொல்லலாம், ரெட்ரோ படத்தை வந்து சொல்லலாம், அண்ட் லைட்டா விஷாலுடைய தோரணை படத்தை வந்து சொல்லலாம். சோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதைக்களமா தான் இது வந்து தெரியுது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படம் பார்த்த ஃபீலிங் தாங்க குடிக்குது. ஆனா ரெட்ரோ திரைப்படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கு. சோ சேம் வந்து ரெட்ரோ திரைப்படத்துல என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே மிஸ்டேக் தான் இந்த கிங்டம் திரைப்படத்திலுமே பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நான் போக சொல்றேன். சோ இந்த கிங்டம் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான திரைப்படமா இருந்துச்சு. இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படி தெரியுது. சோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான திரைப்படமா இருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு தகுந்த மாதிரி சூப்பரா இருக்கு. அண்ட் படத்துல நடிச்சிக்கிற கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்திருக்காங்க. மெயினா விஜய் தேவரகொண்ட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ படத்துல மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு, சூப்பரான மியூசிக் வந்து கொடுத்திருக்காரு. சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்திருக்காரு. சோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸா அனிருத்தோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்ததா இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசென்டான ஸ்கிரீன் பிளே அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, ஓரே அடிக்காம சூப்பரா கொண்டு போனாங்க. பெருசா வந்து வளவலா கொலக்கோலம் இழுக்காம நேரா கதைக்குள்ள போய் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கதையை கொண்டு போனாங்க. சோ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது, செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தாங்க போச்சு, லாக் எல்லாமே ஃபீல் ஆகும். நிறைய சென்டிமெண்ட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சொதப்பிட்டாங்க. சோ இந்த படத்துல இவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கே படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். இந்த செகண்ட் ஹாஃப் சாபம் வந்து இந்த கிங்டம் திரைப்படத்திலுமே தொடருது. சோ ரெட்ரோ படத்துல பண்ண மாதிரி இந்த படத்துல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரீன் பிளே தான். சோ இவங்க எடுத்துக்கிட்ட கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை தான். இதே மாதிரி ரெட்ரோ திரைப்படத்திலுமே கதை வந்து நல்லா இருக்கும், பட் ஸ்கிரீன் பிளே வசா கார்த்திக் சுப்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா சொதப்பி இருப்பாரு. சோ அதே மாதிரி தான் கௌதம் திருநானூரியுமே இந்த திரைப்படத்தை வந்து சொதப்பி இருக்காரு. இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அப்படிங்கிறது நல்ல ஸ்டோரி தான், கரெக்டான ஸ்டோரி தான், ஒரு படத்துக்கு போதுமான ஸ்டோரி தான் இது. சோ ஐடியாவை இவங்க பண்ணது எதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல அந்த அளவுக்கு எலவேட் ஆகல, ஒர்க் அவுட் ஆகல. சோ அதுதான் இவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். அண்ட் இது போக பார்ட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா லீடு கொடுத்து முடிச்சு வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஆக்டர் தான் வில்லன் ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது என்ன ஆக்டர் அப்படிங்கறத காமிக்கல. சோ ஓவரால் படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோ. ஆனா மெயினா படத்துல பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து தெலுங்கு படம் பாக்குற மாதிரியான ஃபீலிங்கே இருக்காது. சோ தெலுங்கு படம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு டைப் கண்டிப்பா இருக்கும், தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு ஐட்டம்ஸ் தான் கம்பல்சரி இருக்கும், கிரிஞ்சு பண்ற மாதிரி டைலாக்ஸ், கிரிஞ்சு ஃபைட் சீன்ஸ், சோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, அதுதான் பாத்தீங்கன்னா படத்துல பெருசா அமைஞ்சிருக்கு. பட் ஸ்கிரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான திரைப்படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இப்ப இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் அமைஞ்சிருக்கு. சோ நீங்க இந்த படத்துக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா இருக்கும். சோ பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 3 out of 5. நீங்க இந்த கிங்டம் திரைப்படம் பார்த்துட்டீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.